என் நெஞ்சில் குடியிருக்கும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் இல்லை. ஜாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் லீவ் போட்டு நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒன்றும் பண்ணல, எல்லோரும் வேலைக்கு போயிட்டோம். தலைவன் ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் வேலைக்கு போகலை. அதனால் வந்து இப்போ அவனுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நாளைக்கு போய் நம்மளும் வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இவன் மட்டும்தான் என்ன ரூமில் இருக்கான். அந்த 10க்கு 10 அடி ரூமில் இருக்கான். இவனுக்கு இன்றைக்கி ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா அவனும் நாளைக்கு ஒரு வேலைக்கு போயிடுவான். அவ்வளோதான். பாருங்கள் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்தாலே பேச்சுலர்ஸ் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியில் இருக்கும், நீட்டாக இருக்கும். எங்கள் ரூம் இல்லை, ஃப்ரெண்டு ரூமு. பரவாயில்ல, 2 பேருக்கு நல்லா தான் இருக்குது தனியாக ரூமு. மோசமான அவங்க கக்கூசு அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறத பொறுத்து தான் இருக்குது பாத்ரூம்லாம். கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எந்தெந்த விஷயத்தை எப்பப்போ கற்றுக்கணுமோ அதாவது அப்பப்போ கற்றுக்கிட்டாதான் நீங்கள் இந்த மாதிரி 10 அடி ரூமில் வந்து தங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏதாச்சும் ஆசைக்கு இது இருந்துச்சுன்னா தரமான பயிர்களை சம்பாரிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு. அதுக்கப்புறம் நீ எங்கேயாச்சும் போகணும், ஜாலியாக இருக்கணும், பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நீ வந்து காசு சம்பாரிச்சு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா எங்களை ஊரெலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரூமு இந்த மாதிரிலாம் எடுத்து தங்கணும். ஏன்னா இது வந்து கற்றுக்கிற வயசுன்னு சொல்லி நாங்களே இது பண்ணிட்டு ஒரு 22 வயசில் இங்கே வந்து தங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜ் போயிட்டுருப்பீங்க. சின்னதாக அடுத்தது என்ன பண்ணலான்னு கற்றுக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து ரூமில் வந்து வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் இப்போ வேலை கிடச்சிருச்சு, வேலையில் இருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா தரமான பயிரில் சம்பாரிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பணம் தான் எங்கே போனாலுமே பணம் தான். இந்த வீடியோ ஏன்னா என்ன மாதிரி வயசில் இருக்கிறவங்க, என்னோட சின்ன வயசில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லு கற்றுக்குங்க. முடிஞ்சால் சீக்கிரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். டைம் இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் டக்குன்னு வந்துடாது. அதனால் அந்தந்த டைமில் அதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இதுதான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த ரூமை பார்த்தா அப்படி தான் தோணுது. நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு நம்ம திடீர்னு ஊருக்கு வந்து தங்கி இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. புதுசாக வரவங்க இந்த மாதிரி வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயமுறுத்துறதுக்குலாம் இல்லை. வீட்டில் சும்மா கேம் விளையாண்டுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணிங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இப்போ ஸ்கூல் படிச்சுருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ரூம் தங்கி சம்பாதிக்கிற பாதி காசு இங்கே ரூமுக்கே போயிடுது. ஊர்லேயே வந்து வேலை பார்க்கலாம், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வேலை பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா கம்பெனியில் கிடைக்கும். பெரிய பெரிய கிளைண்ட்லாம் இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்து இந்த ரூம்லாம் வந்து தங்கி வேலைக்கு போயிட்டு எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஒர்க்கு, 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான். பார்த்தா டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களோட ஆஃபீஸ் டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்கும். 10 மணிக்கு வேலைக்கு வந்து 8 மணிக்கே கிளம்பி போகணும். 7, 7:30, 8 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு வர 11 மணி ஆயிரும். இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு. அதனால் வந்து யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போடாதீங்க. சண்டை போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை.
நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை நினச்சி மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். இல்லை நம்ம கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னா அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கேம் விளையாண்டுருக்கிறதுக்கு பதிலாக புதுசாக ஏதாச்சும் ஸ்கில்லு கற்றுக்க சொல்லுங்கள். அதான் ஃபியூச்சரில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நினச்சது வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை நான் சொல்லணும்னு இல்லை, கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நிறையா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Hmm?